தொடர்ச்சியாக எல்லா மீட்டிங்கில் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நம்ம கிட்ட வருவாங்க, நம்ம ஐடியாலஜியை பேஸ் பண்ணி வரலாம், நம்ம கொள்கைகளை பேஸ் பண்ணி வரலாம், நம்மளுடைய கோட்பாடுகளை பேஸ் பண்ணி வரலாம். அப்படி வரவங்களை வந்து நம்ம அரவணைப்புன்னு தான் சொல்லியிருந்தார். அந்த அரவணைப்புங்கிறது என்றைக்குமே லீடருக்கு உண்டு. இஸ் அன் ஆல் இன்க்ளூசிவ் லீடர். அப்படி பார்க்கும்போது ப்ரீ போஸ்ட் அதாவது அலையன்ஸுங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற அலையன்ஸ் மட்டும் அவர் சொல்லலை. கட்டாயமாக தெரியும், ஒரு 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 கவர்மெண்ட் டிவிக்கே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது எங்களோட இன்டர்னலாகவே எங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ் ரீச் அண்ட் த மேண்டேட் வரும் அப்படிங்கிறது வந்து 100% வி வர் ஷோர். அப்படி பார்க்கும்பொழுது போஸ்ட்போல் அலையன்ஸு வரதானே செய்வாங்க, அவங்களையும் நம்ம அரவணைக்கணும். அவங்க வர்றது வந்து நம்ம கட்சிக்கு ஆதரித்து நம்ம கட்சியை வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போது அரவணைக்கிறதுங்கிறது லீடருடைய விஷன் என்றைக்குமே இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. அதனால் பீட் கம்யூனிஸ்ட், விசிகேவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், அவங்க வந்து அலையன்ஸில் வரும்போது, போஸ்ட்போல் அலையன்ஸில் வரும்போது அதையும் நம்ம அரவணைச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பார்ட்டியோட ஐடியாலஜியில் தான் அவங்க அலையன்ஸை வந்திருக்காங்க. பீட் காங்கிரஸ், பீட் கம்யூனிஸ்ட், பீட் விசிகே, செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜியில் அவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க, அலையன்ஸ் கொடுக்குறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க, வித்தின் த பார்ட்டி கொடுக்குறாங்க, அலையன்ஸில் வராங்க, அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாமே இந்த மேத்தே ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல அதிமுக வர்றதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் வெல்கம் இன் த டெமோக்ரஸி. அதனால் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்னால் எப்படி பாதிக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் நாட் பி சீன் ஆஸ் அ வெரி, எப்படி பார்க்குறதுனா இட்ஸ் தேர் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் எனிபடி கேன் ரைஸ் எனி ஸ்டேட்மெண்ட். அதனால் அது நோபடி கேன், இட்ஸ் அ கண்ட்ரோல்டு ஸ்ட்ரென்த். பார்ட்டி ஹஸ் அ கண்ட்ரோல்டு ஸ்ட்ரென்த் வேர் தே ஆர் கிவிங் சப்போர்ட் டு அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள். அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ.